உருண்டைகள் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அந்த உருண்டைகள்லாம் நல்லா இந்த மசாலாவும் நல்லா இறங்கி இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். எனக்கு நம்ம ஈஸ்வரி சமையலில் சொரக்காயை நல்லா பொரித்து நம்ம சொரக்காய் உருண்டை குழம்பு செய்ய போகிறேங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவையில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக செய்ய போகிறேங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம சொரக்காய் உருண்டை குழம்பு செய்ய போகிறேங்க. அதுக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு சொரக்காய் எடுத்திருக்கேன். இந்த சொரக்காய் நம்ம தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சுரைக்காய் இந்த மாதிரி துருவி எடுத்துட்டோங்க. பார்த்தீங்களா, அந்த பீட்ரூட்டெல்லாம் துருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துருக்கோம். இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோங்க, சேர்த்திக்கலாம். வெங்காயத்தோடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க. இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க, சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சுங்க. தக்காளி நல்லா தோல் சுருங்கி இந்த அளவுக்கு வதங்கிச்சுனாலே போதுமானது. ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, இதுவும் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்திட்டு ரொம்ப நீங்கள் வதக்க வேண்டாங்க. ஒரு 30 செகண்ட் வதக்குனீங்கன்னா போதும். ரெண்டாவது நம்மளுக்கு அது 6 வரைக்கும் அந்த சூட்டில் இருந்ததுனாலே கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற சொரக்காய் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம பல்ஸ் மோடில் வச்சு நல்லா விட்டு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச சொரக்காய் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும், ஒன்றும் அதிகமாக. இப்போ இந்த சுரைக்காய் கூட 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கலாங்க. நீங்கள் பொட்டுக்கடலை கூட அரைச்சி சேர்த்திக்கலாம், சரிங்களா. 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோங்க. இது தேய்ச்சி போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நமக்கு இதுக்கு தண்ணியெல்லாம் நமக்கு தேவைப்படாதுங்க, ஏன்னா சுரைக்காயிலேயே தண்ணி இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டேங்க. இந்த டைமில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். நமக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அதை அப்படியே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு உருட்டுறதுக்கு வரல, ரொம்ப குழகுலான்னு இருக்குது அப்படின்னா திருப்பி கொஞ்சம் கடலை மாவு சேர்த்திக்கோங்க, சரிங்களா. உருண்டை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஒரு மாதிரி நம்ம குழம்புல போடும்போது ஹார்டாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு இலக்கமாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும், சரிங்களா. இப்போ நம்ம ஒரு டைம் போட்டு எடுக்கிற அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்து வச்சிட்டோங்க. இதை போட்டுட்டு இது வேகிற டைமில் மீதி இருக்கிறதையே நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. நம்ம உருண்டைகள் சேர்த்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே அப்படியே மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த டைமில் அப்படியே நம்ம கலந்து விட்டுறலாங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா செவந்து வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு பேட்சும் சேர்த்திக்கலாங்க. அதே மாதிரி இதுவும் நல்லா செவக்கு விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம உருண்டைகள் எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. மேலையெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா, இது சும்மாவே சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு,
1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். ஒரு கொட்டு கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இந்த பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுறலாங்க. ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். மூடி போட்டுக்கலாங்க. குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தும் போது இந்த பச்சை மிளகாய் காரம் வந்து ஒரு மைல்டாக தான் நம்மளுக்கு இறங்கும். அது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. பத்தலைன்னா நம்ம சேர்த்திக்கலாம். சரிங்களா? நம்ம சேர்த்திருக்கிற அளவுகளுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. மூடி போட்டுக்கலாம். அடுப்பை வந்து நம்ம மீடியமாக வச்சுட்டோங்க. வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டாங்க. இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இந்த டைமில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சுரைக்காய் உருண்டைகள் வந்து சேர்த்திக்கலாங்க. இந்த உருண்டைகள் வந்து இந்த குழம்புல ஊறி நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்டேங்க. சேர்த்துனதுக்கு அப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ நம்மளுக்கு குழம்பு வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. பார்த்தீங்களா, அந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அந்த உருண்டைகளில் நல்லா அந்த மசாலாவும் நல்லா இறங்கியிருக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம். நல்லா ஜம்முன்னு சுரைக்காய் உருண்டை குழம்பு வந்து ரெடிங்க. இந்த உருண்டை குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. பை பாய்.